இல்ல மதியம் வரைக்கும் சட்டமன்ற சபை சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பேசுபொருளாக இருந்தது. அது டிபேட் ஆச்சு. இரவுல பார்த்தா அது வந்து த்ரிஷாவும், விஜயும் இருக்கக்கூடிய அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த ஃபோட்டோ. அது திமுக, ஐடிவிங்கும் எடுத்து போட்டு, விசவாயு அம்மோனியா விசவாயு வெளியான அந்த தருணத்துல இது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நியாயமான்னு திமுக, ஐடிவிங்கும் அத ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதை தவிர்க்கணும். அவரு நைட்டு 12 மணிக்கு மேல அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அவர் எங்கனா போறாரு. அது அவர் பர்சனல். அதெல்லாம் ஒரு கட்சி எடுத்து போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டாரு அப்படின்னா, நீங்க அவர் அப்பாவ காணணும்போது நீங்க கோவப்படுத்துறீங்க. அவர் வந்து ஏங்க அவர் என்ன மகாத்மா காந்தியா? அப்படியே அகிம்சை வகையில நான் போராடுறேன். நீ பேசுப்பா அப்படின்றதுக்கு. சரிங்க எந்த ஒரு 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 குழந்தைக்குமே, இல்ல ஒரு பெரியவருக்கே தன்னுடைய தகப்பனாரை பத்தி யாருன்னா வந்து கிண்டல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்கன்னா கோவம் வரும். வரணும். அதுதான் தமிழ் பாரம்பரியம். அதுதான் கலாச்சாரம். அது ஆனாப்பட்ட சிங்கம். அறிவு கம்மி. அதிலேயே வந்து அந்த குடும்பத் தலைவரை வந்து வேற ஒண்ணு எதனா ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற அது பிள்ளைகளோ, இல்ல மத்த அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற சிங்கமோ விட்டு குடுக்காது. அது தான் பிரச்சனையா பார்க்கும். அந்த இயல்புல வந்து அவர் போட்டாரு. ரைட். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அது திமுக ஐடி விங்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் அதாவது அந்த படத்த வந்து அவங்க எதுக்கு போடுறாங்க? நான் நான் இத பத்தி பேசுவேன்னு எனக்கு எனக்கு ஆக்சுவலா விருப்பம் கிடையாது. பட் அது இதெல்லாம் ட்ரெண்ட் நிறுத்திக்கணும். ஆகுது. அது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது. ஏங்க பேசுபொருள் ஆகுது. அதாவது நல்ல விஷயங்கள், மக்கள் சார்ந்த அரசியல் தான் ட்ரெண்ட் ஆவணும், பேசு பொருள் ஆவணுன்றது தான் என்னோட ஆசை. ஆனா என்னோட எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அங்க நடக்கிறது கிடையாது. அவங்களாச்சு, என்னடா இது போட்டா இது இதாகுமே அப்படின்னா, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க டேஷ் பார்த்துக்கோங்க. அப்படின்ற மாரி இருக்கிறாங்க. அப்போ என்ன இது அப்ப இப்ப இனிமேல்ட்டு வந்து யார் நைட்ல எங்க போறாங்க? இப்படிதான் இதுதான் அரசியல் போப்போதா? இதுதான் நமக்கு முக்கியமா? அதெல்லாம் அவங்கவங்க தனிப்பட்ட விவகாரங்கள்.